இறைவா எனக்கு துணையாக வந்தருளும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்தருளும். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் புகழ்ந்த புனிதரிதோ மாந்தர் அனைவரின் புகழ் பெற்றார். ஈடிணையில்லா வந்தனையும் இன்றே பெறவும் தகுதி பெற்றார். புனிதம் தகைமை தாட்சியுடன் போற்பொரு கற்பு கடிகளனாய் உடலின் உயிரும் உள்ளவரை உன்னத வாழ்வும் வாழ்ந்தாரே. அவரது புனித வாழ்க்கையினால் 1000 பேர்கள் ஆங்காங்கே அவல நோய்கள் கொண்டவர்கள் அற்புதமாகவே குணம் பெற்றார். ஆகவே நாமும் சபையாக அவரது புகழ்தனை பாடுவதால் உச்ச அவரது வேண்டுதலால் உதவிகள் பெற்று மகிழ்வோமே. விண்ணக அரியணை மேலமர்ந்து மின்னிடும் மொழியில் வீற்றிருந்து மூலகெல்லாம் ஆண்டு வரும் மூவொரு இறைவன் வாழியவே. ஆமென். இறைவனுடைய புனிதர்களே, அவரை வாழ்த்துங்கள். அவருக்கு அஞ்சுவோரே, அவரது புகழ் பாடுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார் என்ற திருப்பாடல் வரிகளுக்கு ஏற்ப நமது வாழ்வில் எத்தகைய நிகழ்விலும் எல்லா சூழலிலும் இறைவன் மட்டுமே புகலிடமாக இருந்து தம் சிறகுகளால் வழிநடத்தி வருகின்ற இறைவனை போற்றி புகழ்ந்து ஆராதித்து நன்றி கூறுவோம். இனி வருகின்ற நாட்களில் நாம் இறைவன் மீதுள்ள ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு வாழ ஆண்டவரே என் புகலிடம் என்ற திருப்பாடலோடு இணைந்து நாமும் இறைவனை புகழ்வோம். புகலிடம் ஆண்டவரே என் அடைக்கலம் உன்னதமானவரே நீரே என் பாதுகாப்பு உன்னதமானவரே நீரே என் பாதுகாப்பு
புகலிடம் ஆண்டவரே என் அடைக்கலம் உன்னதமானவரே நீரே என் பாதுகாப்பு என்னையே சார்ந்திருந்தார் உன்னை விடுவிப்பேன் என்னையே சார்ந்திருந்தார் உன்னை விடுவிப்பேன் துன்ப வேளையிலே நான் உன்னை தப்புவிப்பேன் துன்ப வேளையிலே நான் உன்னை தப்புவிப்பேன் ஆண்டவரே என் புகலிடம் ஆண்டவரே என் அடைக்கலம் உன்னதமானவரே நீரே என் பாதுகாப்பு தீமை உன்னை அணுகாது துன்பம் உன்னை நெருங்காது தீமை உன்னை அணுகாது துன்பம் உன்னை நெருங்காது செல்லும் இடமெல்லாம் தூதர்கள் காத்திடுவார் செல்லும் இடமெல்லாம் தூதர்கள் காத்திடுவார் ஆண்டவரே என் புகலிடம் ஆண்டவரே என் அடைக்கலம் உன்னதமானவரே நீரே என் பாதுகாப்பு உன்னதமானவரே நீரே என் பாதுகாப்பு இறைவனுடைய புனிதர்களை அவரை வாழ்த்துங்கள். அவருக்கு அஞ்சுவோரே அவரது புகழ் பாடுங்கள். அல்லேலூயா. நீதியின் பால் பசிதாகமுள்ளோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். அல்லேலூயா. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை என்ற வரிகளுக்கேற்ப நம் ஒவ்வொருடைய வாழ்வில் இறைவன் ஆயனாக இருந்து வழிநடத்திய இறைவனை போற்றி புகழ்ந்து ஆராதித்து நன்றி கூறுவோம். நம்முடைய வாழ்வில் எக்குறையும் இல்லாமல் இருக்கவும் பயணிக்கின்ற ஒவ்வொரு பயணத்திலும் இறைவன் தாமே தன் மந்தையை ஆயனாக இருந்து வழிநடத்த அருளை வேண்டி இத்திருப்பாடலுக்கு செவிமடுப்போம். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார்.
அமைதியான இடத்தில் என்னை இளைப்பாறச் செய்கிறார். புத்துயிரளிக்கும் ஆவியாலே நீதி வழியில் நடத்துவார். அமைதியான இடத்தில் என்னை இளைப்பாறச் செய்கிறார். புத்துயிரளிக்கும் ஆவியாலே நீதி வழியில் நடத்துவார். சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எதற்கும் அஞ்சிடே. அவரின் கோலே தேற்றும் துணையாகும். குறைகள் எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும் பெரிதில்லை. குறைகள் எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும் பெரிதில்லை. தாங்கும் தேவன் இருப்பதா, ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். எதிர்த்து நிற்போர் அனைவர் கண்முன் என்னை உயர்த்துகிறார். தலையில் நறுமண தைலம் பூசி அருளால் நிரப்புகிறார். எதிர்த்து நிற்போர் அனைவர் கண்முன் என்னை உயர்த்துகிறார். தலையில் நறுமண தைலம் பூசி அருளால் நிரப்புகிறார். வாழ்நாளெல்லாம் அருளும் நலமும் உமது பேரன்பும் சூழ்ந்து நின்று காக்கும் அரணாய் என்னை தொடர்ந்து வரும். உமது இல்லம் நெடுநாள் வாழ்ந்திருப்பே. குறைகள் எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும் பெரிதில்லை. குறைகள் எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும் பெரிதில்லை. தாங்கும் தேவன் இருப்பதா, தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். நீதியின் பால் பசிதாகமுள்ளோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். அல்லேலூயா. பரிசுத்தரும் மாசற்றவருமாயிருக்குமாறும் அன்பில் வாழவும் நம்மை தேர்ந்து கொண்ட இறைவன்
போற்றப்படுவாராக. அல்லேலூயா. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப இறைவன் நமது வாழ்வில் செய்த அனைத்து அருளுக்காகவும் ஆசிர்க்காகவும் இறைவனை போற்றி புகழ்ந்து ஆராதித்து நன்றி கூறுவோம். ஆண்டவரிடம் நம்பிக்கையோடு நமது உள்ளத்தின் தேவைகளை எடுத்து கூறி இறைவனது குரலுக்கு எப்பொழுதும் செவிமடுத்து வாழ அவரின் அருளையும் ஆற்றலையும் வேண்டி, ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே என்ற பாடலோடு இணைந்து நாமும் இறைவனை போற்றுவோம். ஆண்டவரே என் ஆற்றலையுள்ளவரே, உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். ஆண்டவரே என் ஆற்றலையுள்ளவரே, உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். அவரே என் கற்பாரை அருளும் மீட்பும், அவரே என் கேடயம் வலிமையும் துணையும். அவரே என் கற்பாரை அருளும் மீட்பும், அவரே என் கேடயம் வலிமையும் துணையும். ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். பகைவர்கள் தாக்க என் அன்பு தேவன் அடைக்கலமானார். இந்த நாளில் பகைவர்கள் தாக்க என் அன்பு தேவன் அடைக்கலமானார். நெருக்கடியில் இடத்திற்கு அழைத்தார். நேரிய அன்பு கூர்ந்தென்னை காத்தார். நேரிய அன்பு கூர்ந்தென்னை காத்தார். ஆண்டவரே என் ஆற்றலாயுள்ளவரே, உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். வலிமையை கச்சையாய் அளித்தவர் அவரே, வலிமையும் நலமாயாக்கினார் அவரே. வலிமையை கச்சையாய் அளித்தவர் அவரே, வலியையும் நலமாயாக்கினார் அவரே. இந்த கற்பாரை ஆண்டவர் வாழ்க, என்னாலும் என் மீட்பர் புகழ்தனை பெருக. என்னாலும் என் மீட்பர் புகழ்தனை பெருக. ஆண்டவரே என் ஆற்றலாயுள்ளவரே, உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். உமக்கு நான் அன்பு செய்கின்றேன்.
பரிசுத்தரும் மாசற்றவருமாயிருக்குமாறும் அன்பில் வாழவும் நம்மை தேர்ந்து கொண்ட இறைவன் போற்றப்படுவாராக. அல்லேலூயா. நற்செய்தி வாசகத்திற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி இயல் 16 இறை சொற்றொடர்கள் 23 முதல் 24 வரை. அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள். நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை. கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். அப்போது உங்கள் மகிழ்ச்சியும் நிறைவடையும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, வவ்வால் தொத்தி மக்களே, உங்களுடைய இந்த திருவிழா மாலை வழிபாட்டிலே கலந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஊருக்குள்ளே வரும்பொழுது பெரிய ஊராக இருந்தது. கேம்பஸ் உள்ள நுழையும் போது பெரிய ஒரு இடமாக இருந்தது. ஆகா, பெரிய ஊராக இருக்குது, பெரிய கேம்பஸாக இருக்குது, நிறைய லைட்டெல்லாம் இருக்குது, கொடிமரம்லாம் இவ்வளோ பயங்கரமாக இருக்கே. அப்போ நிறைய பேர் இந்த கோயிலில் வந்து இந்த மாலை வழிபாட்டில் கலந்துக்குருவாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு நான் கோயிலுக்கு உள்ளே வந்தேன். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. எனக்கே உண்மையிலே ஆச்சரியமாக இருந்தது. அவ்வளோ பேர் இருந்தாங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஜெபமாலை சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ இன்னும் அதிகமான பேர் வந்திருக்கிறீங்க. உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். கைத்தட்டிக்கிறலாமே. ஏன்னா மாலை வழிபாடு நாங்கள் ஆரம்பிக்கும் பொழுது ஏறக்குறைய ஒரு 6 பேர் இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. 6 பேர். ஆண்டவருடைய சீடர்களில் பாதி பேர். அந்தோணியாருடைய விழாவை கொண்டாட போகிறோம். இந்த நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். எதனால? இந்த நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். எதனால? ஆமாம், திருவிழாங்கிறதுனால முக்கியமான நாள். ஒரு ஆன்மீக கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது சரியான பதில். வேற எந்தெந்த வழிகளில் இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள், நினைவு கூறத்தக்க நாள்? உறவுகள் எல்லாரும் வர்றாங்க. ஓகே, திருவிழாவுக்காக நிறைய பேரை கூப்பிட்ருக்கீங்க. சாப்பாடெலாம் ரெடி ஆயிடுச்சு. வெரி குட். மாதாவின் வணக்க மாதம் இன்னொரு ஆன்மீகத்தில் ஒரு முக்கியமான நாள். ஓகே, மாதாவின் வணக்க மாத நாள். ஆன்மீகம் மட்டுமல்ல, மற்ற எந்த துறையிலும் பொதுவாக கூட நான் கேட்கிறேன், இந்த நாள் முக்கியமான நாள். மே 18 அப்படின்னு சொல்லும்போது இலங்கை தமிழர்களை நினைவு கூறுகின்ற ஒரு நாள். கைதட்டலாமே அவருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த நாள் தமிழர்களுடைய வரலாற்றில் கருப்பு நாள். இன்றைக்கு நீங்கள் அரசியல் தளத்தில் மட்டும் இல்லாமல் சமூக ரீதியாகவும் இந்த நாளை நாம் நினைவு கூறணும். ஏன்னா நம் மக்கள் முற்றிலுமாக அழித்தொழிக்கப்பட்ட ஒரு நாள். சூழ்ச்சியினால் ஏதும் அறியாத குழந்தைகள், பெண்கள், வயதானவர்கள் என லட்சக்கணக்கான பேர் கொல்லப்பட்ட நாள் இது. 2009ஆம் ஆண்டு இலங்கையில் நடந்த இன ஒழிப்பு நடந்த ஒரு கடைசி நாள். இத்தோடு ஒரு போர் முடிவுக்கு வந்தது, அவங்களுடைய போராட்டம் முடிவுக்கு வந்தது.
அதனால் இந்த நாளை நாம் நினைவு கூறணும். ஏன் அப்படின்னா, நாம் தமிழர்கள் அவர்களோடு நெருங்கிய உறவில் இருக்கிறவர்கள். அன்புக்குரியோரே, இந்த உறவு இருக்கிறதுனால தான் அவங்க வேறொரு நாட்டை சேர்ந்திருந்தாலும் நமது சொந்தங்கள், நம் இன மக்கள் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோட இன்றைக்கு நிறைய நினைவேந்தல் நிகழ்வுகள் நடக்கும், நிறைய சொற்பொழிவுகள் நடக்கும். மெழுகுத்திரி ஏந்தி பவனியை வருவாங்க. இறந்து போன அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களை நினைத்து அவர்கள் ஆண்டவருக்கு அஞ்சலி செலுத்துவார்கள், இறந்தோருக்கு அஞ்சலி செலுத்துவார்கள். இறையேசுவில் பிரியமானவர்களே, ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு நிகழ்வை ஏன் இன்னைக்கு நினச்சி பார்க்குறோம் அப்படின்னா, அவர்கள் நம்மோடு பிறந்த நம் இன சொந்தங்கள் அப்படிங்கிற அந்த உறவு. அதனால தான் நமக்கு அது வலிக்குது. ஈரானில் போர் நடக்குது, நிறைய பேர் சாவுறாங்க. ஏன் அது நமக்கு பெருசாக வலிக்கலை? ஏன்னா அவர்கள் நம் சொந்தங்கள் அல்ல. அவர்களும் மனிதர்கள் தான். அவர்களும் உண்மையிலேயே பாவப்பட்ட மனிதர்கள், ஏழ்மையானவர்கள், பெண்கள், குழந்தைகள். போரில் அவங்களும் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது ஏன் நமக்கு வலிக்கலை அப்படின்னா, நாம் நெருங்கிய உறவில் இல்லை. ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் போர் நடந்து கொண்டே இருக்கிறது. அங்கேயும் மக்கள் செத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன் அது நமக்கு ஒரு பெருசாக இல்லை அப்படின்னா, நாமும் அவர்களும் பெரிதான ஒரு உறவில் இல்லை. அங்கெல்லாம் நம்ம யாரும் போனது கிடையாது, அல்லது அவர்கள்ட்ட நம்ம யாரும் பேசினது கிடையாது. அப்படிங்கிறப்ப இந்த உறவு அவங்களோட நெருங்கிய அளவில் இல்லாதனால அவர்களுடைய வழி நமக்கு தெரியலை. அப்போ எங்கு உறவு ஆழமாக இருக்கிறதோ, பிணைக்கப்பட்டு இருக்கிறதோ, அங்குதான் நாம் இன்னும் அதிகமான ஒரு ஒற்றுமையோடு நெருங்கிய அன்புறவில் நாம் வாழுகிறோம். இன்றைக்கு நாம் அந்தோனியாரை கொண்டாடுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் ஆண்டவரோடு நெருங்கிய உறவில் இருந்தார். அந்த ஒற்றை காரணத்தினால தான், அதனால தான் அவர் புதுமை செய்ய முடிந்தது. ஏன்னா அந்த அன்புறவு. நல்லா நீங்களே பாருங்களேன், ஒரு கணவன் மனைவி அவங்களுக்குள்ள ஒரு நல்ல நெருங்கிய அன்புறவு இருக்குது அப்படின்னா, ஒருவர் சிந்தனையில் நினைக்கிறத கூட அவங்க என்ன பண்ண முடியும்? அவங்க உடனே நிறைவேற்ற முடியும். நான் என் மனசில் நினச்சதை கரெக்டாக நீ கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா அவங்களுடைய அந்த அந்யோன்யம், அந்த ஒரு ஒற்றுமை, அந்த ஒரு அன்பு உணர்வு. அப்பாவுக்கும் குழந்தைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது, இல்லை அம்மாவுக்கும் பொண்ணுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படின்னா, பொண்ணு நினைக்கிறத அம்மா உடனே செஞ்சுருவாங்க, அல்லது அம்மாவுக்கு இதுதான் தேவை அப்படிங்கிறத பொண்ணு உடனே கண்டுபிடிச்சிருவாங்க, அல்லது பசங்க ஈஸியாக கேட்ச் பண்ணிடுவாங்க. நான் பேசுகிறது புரியுது இல்லையா? அப்போ இந்த நெருங்கிய உறவு தான் அவர்களை ஒன்றிணைக்கிறது. ஆண்டவர் யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரத்தில் இப்படிப்பட்டவர்களாக தான் இருக்கணும் அப்படின்னு நம்மளெல்லாம் பார்த்து விரும்புகிறார். நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகள், கொடிகள் மாதிரி நீங்கள் என்ன பண்ணணுமா? ஒன்றோடு ஒன்று இணைந்திருந்தால் மட்டும்தான் நம்ம மிகுந்த கனி கொடுக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் கனி கொடுக்க முடியாது. அப்படியே நீங்கள் கனி கொடுத்தாலும் மிகுந்த அளவில் இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். இறையேசுவில் பிரியமானவர்களே, புனித அந்தோனியார் மிகுந்த கனி கொடுத்தார். எப்படி சொல்றோம்? அந்தோனியார் மிகுந்த கனி கொடுத்தாருன்னு எப்படி சொல்றோம்? அம்மா, ரொம்ப அழகா சொன்னீங்க. இங்க வாங்கம்மா, உங்களுக்காக ஒரு பரிசை நான் கொண்டு வந்திருக்கேன். இங்க வாங்கம்மா, எல்லாரும் ஜோரா கை தட்டுங்க. அவர் செஞ்ச அற்புதங்கள் தான் அதற்கான மிக முக்கியமான சாட்சி. அதனால தான் அவர் நிரம்ப கனி கொடுத்தார். இங்க யாராவது அற்புதம் செய்யறவங்க இருக்கிறீங்களா? அற்புதம்னு பேர் வச்சவங்க வேணுமா இருக்கலாம், அற்புதம் செய்யறவங்க யாராவது இல்லை. நம்ம அந்தோனியார்ட்ட வர்றதே எதற்காக? அற்புதங்களை பெறுவதற்காக, புதுமைகள் கிடைப்பதற்காக தானே நம்ம அந்தோனியார்ட்ட போய் வேண்டுறோம். நான் விளாத்திக்குளத்தில் இருக்கிறேன். விளாத்திக்குளம் ஆலயத்திற்கு ஒவ்வொரு நாளும் சாயந்தரம் நிறைய பேர் வருவாங்க. அவர்கள் யாருன்னே எனக்கு தெரியாது, என்னுடைய பங்கு மக்கள் கூட கிடையாது. அவங்கள நான் வாங்கன்னு கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. ஆனால் எனக்கு யாருன்னே தெரியாதவங்க, சாலையில் போகிறவங்க, பிற மத சகோதர சகோதரிகள், அவங்க கூட கோயிலுக்குள்ளே வருவாங்க, முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவாங்க, மெழுகுத்திரி ஏற்றுவாங்க, ஏதோ ஒரு வேண்டுதலோடு அவருடைய பீடத்துக்கு வருவாங்க. நாம் எல்லோருமே அந்தோனியாரை நோக்கி போகிறோமே, எதனால்? கோடி அற்புதர்,
புதுமைகள் கிடைக்கும். ஆனால் அவர் வெறுமனே புதுமை செய்கிற வித்தைக்காரர் கிடையாது. ஏன்னா எந்த ஒரு புதுமையுமே தன்னை மேம்படுத்திக் கொள்வதற்கு, தன்னை பெருமையாக காட்டிக்கொள்வதற்கெல்லாம் கிடையாது. ஆண்டவரினுடைய வல்லமையும் அதிகாரத்தையும் அன்பையும் வெளிப்படுத்துவதற்கு தான் புதுமைகள் செய்வதற்கான அந்த ஒரு ஆசீர்வாத் மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அது எல்லாருக்கும் கிடைக்காது. இந்த நாட்களில் நாம் தூய ஆவியானவரை பற்றி அதிகமாக சிந்திக்கிறோம். ஏன்னா வருகிற ஞாயிற்றுக்கிழமை நாம் பெந்தகோஸ்தே விழாவை கொண்டாடுகிறோம். கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட முதல் திருமுகம் 12ஆம் அதிகாரம், கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 12ஆம் அதிகாரம் 7லிருந்து 10 வரை புனித பவுலடியார் சொல்லுவார், கடவுள் எல்லாருக்கும் ஏதோ ஒரு கிருபையை கொடுத்துருக்காரு, அருளை கொடுத்துருக்காரு. ஒரு பர்டிகுலராக உனக்கு போதிக்கிற திறமையை கொடுத்துருக்காரு, அவருக்கு போதிக்கிறதை விளக்குவதற்கான திறமையை கொடுத்துருக்காரு, இவருக்கு புதுமைகள் செய்வதற்கான திறமையை கொடுத்துருக்காரு. அப்படி கடவுள் எல்லாருக்கும் சில திறமைகளை, தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கும் கொடுத்திருப்பார், எனக்கும் கொடுத்திருக்கிறார். ஏன்னா நாம் எல்லாருமே தூய ஆவியானவரை பெற்றவர்கள். இன்றைய முதல் வாசகத்தில் நீங்கள் கேட்டிருப்பீங்க, பவுலடியார் எபேசு நகருக்கு போகும்பொழுது அவர்கள் திருமுழுக்கு மட்டும் பெற்றவர்களாக இருந்தாங்க, தூய ஆவியானவர்களை பெற்றவர்களாக இல்லை. அப்போ பவுலடியார் என்ன பண்ணுறாரு, அவர்கள் மீது ஜெபித்து தூய ஆவியானவரையும் கொடுக்கிறார். அப்படின்னா நாம் அனைவருமே தூய ஆவியானவர்களை பெற்றவர்களாக இருக்கிறோம். நம்ம எல்லாருக்குமே இத்தகைய கொடைகள் இருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறது கிடையாது, கடவுளிடம் கேட்பது கிடையாது. எனக்கும் இந்த ஒரு கொடையை கொடுங்க. நம்ம எதில் சாட்டிஸ்ஃபைடு ஆயிரும், எனக்கு முட்டு வலியாக இருக்குது அதை குணமாக்குங்க, எனக்கு வைத்த வலியாக இருக்குது குணமாக்குங்க. புதுமைகளை பெற்றுக்கொள்வதோடு நம்ம என்ன பண்ணிடுறோம், சாட்டிஸ்ஃபை ஆயிரும். போதும்ப்பா, இது போதும், இதுக்கு மேலெல்லாம் நமக்கு தாங்காது. ஆனால் நாமும் புதுமைகள் செய்வதற்கான அருளை பெற்றிருக்கிறோம். ஏன்னா தூய ஆவியானவர் நம்மள்ட்டையும் இருக்காரா இல்லையா, இருக்காரா இல்லையா? எத்தனை பேர் உறுதி பூசல் வாங்கி இருக்கிறோம்? அப்ப நாம் எல்லாருமே தூய ஆவியின் முத்திரையை பெற்றிருக்கிறோம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 2ஆம் அதிகாரம் 4வது இறை வார்த்தை. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 2ஆம் அதிகாரம் 4வது இறை வார்த்தை. நாம் அனைவருமே புதுமை செய்வதற்கான ஆவியாரை பெற்றிருக்கிறோம். நாம் அனைவருமே புதுமை செய்ய முடியும். ஏன்னா தூய ஆவியானவர் நம்மள்ட்ட இருக்கார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறது கிடையாது, ஆவியானவர்கிட்ட கேட்பது கிடையாது. இன்றைய நற்செய்தியில் வாசிக்கிறோம் பாருங்க, அந்த நாளில் நீங்கள் எதையுமே கேட்க தேவையே இல்லை, ஏன்னா எல்லாருமே உங்களுக்கு கிடைச்சிரும். ஆனால் அந்த நாள் வர்ற வரையும் நீங்கள் என்ன பண்ணணுமா, கேட்கணுமா. தந்தையிடம் நீங்கள் கேட்பதையெல்லாம் அவர் கொடுப்பார். தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் கொடுப்பார். நம்ம கேட்கிறது கிடையாது, அதனால தான் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம், மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 7வது இறை வார்த்தை. பைபிள் இருக்கிறவங்க யாராவது மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 7வது இறை வார்த்தை. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். அப்படின்னா அவர் சொல்றாரு, இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்கு அப்படின்னு சந்தேகப்படுறவனுக்காகவே அடுத்த வார்த்தையை சொல்லுவாரு, கேட்போர் எல்லோரும் பெற்றுக்கொள்ளுகின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஒரு தகப்பன் குழந்தைக்கு எப்படியெல்லாம் கவனிப்பா. பிள்ளை அப்பம் கேட்டா எந்த தகப்பனாவது பாம்பை கொடுப்பானா? அப்போ தீயோராகிய நீங்க, பலவீனமான நீங்க, ஒண்ணுமே தெரியாத நாமளே நம்ம குழந்தைகளுக்கு எது சிறந்தது என்று முடிவெடுத்து அதுக்கு செய்ய முடியுது. அப்படின்னா நாம் கேட்பதை கடவுள் கொடுக்காமல் இருப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஆண்டவர் இயேசு நம்மள்ட்ட கேட்கிறார். நம்ம கேட்பது கிடையாது. நம்ம எல்லாமே கேட்பது என்ன, ரொம்ப ஒரு மினிமமோட நம்ம சாட்டிஸ்ஃபைட் ஆயிரும். என் குடும்பத்தில் அது இல்லை, என் பிள்ளைகளுக்கு இது வேணும், என் வீட்டுக்காரருக்கு அது வேணும் அப்படின்னு நம்மளுடைய ஆசைகளை ரொம்ப குறுகிய அளவில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சுருக்கி கொள்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு நமக்கு கேட்கிற வரங்களை எல்லாம் கொடுக்கின்ற ஒரு மாபெரும் தேவனாக இருக்கிறார். இல்லைன்னா அவர் இதை சொல்லியிருக்கணும் தேவையே கிடையாதே, என்னட்டெல்லாம் எதுவும் கேட்டுறாதீங்கப்பா, என்கிட்ட நயா பைசா இல்லை. ஆனால் ஆண்டவர் ரொம்ப தாராளமாக இருக்கார். எப்படி? கேளு, யார்கிட்ட கேட்குற?
அண்ணன்ட்ட தானே கேட்குற, கேளு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாராள மனதுடையவராக இருக்கிறார். ஏன்னா கேட்பவர் எல்லோரும் பெற்றுக்கொள்கினர். அப்படிதான் அந்தோனியார் அதை பெற்றுக்கொண்டார். ஏன் மற்ற புனிதர்களை விட அந்தோனியாரை புதுமையின் நாயகனாக சொல்றாங்க, கோடி அற்புதர்னு சொல்றாங்க? ஏன்னா அவர் கேட்டார், பெற்றுக்கொண்டார். கேட்டு பெற்றுக்கொண்டதை எல்லாம் யாருக்காக அவர் செஞ்சார் அப்படின்னா, ஏழைகளுக்காக, எளியோருக்காக. நிறைய நேரத்தில் நாம் புனித அந்தோனியாரை ஏழைகளின் புனிதராக நம்ம பார்க்க தவறிடுறோம். ஒரு பெரிய பணக்காரனுக்கு புதுமைகள் கிடைக்கணும் தேவையே கிடையாது. ஏன்னா அவனுக்கு புதுமையே நடக்கலைனாலும் எங்கே அடித்தா அவனுக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். அதிகாரத்தில் இருப்பவர்கள் பயப்பட மாட்டாங்க. ஏன்னா அவன் யாரை பிடிச்சா என்ன வேலை நடக்கும் அப்படிங்கிறது தெரியும். மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தில் இருப்பவர்கள் புதுமைகள் தேட மாட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு கிடைப்பதற்கான 1000 வழிகள் இருக்கு. யாரு தான் புதுமைகளுக்காக ஏங்குவாங்க? ஏழைகள், வறியவர்கள். வேளாங்கண்ணிக்கெல்லாம் அந்த நாட்களில் நடந்து போனாங்க. நிறைய பேர் நடந்து போகிறாங்க. நானும் சமீபத்தில் நடந்தெல்லாம் போகலை, சும்மா தான் போனேன். பயங்கர கூட்டம். அன்னைக்குன்னு பார்த்து நடிகர் விஜய் அங்கே வர்றதா ஒரு பேச்சு வந்தது. பெரிய கூட்டமே வந்துருச்சு, பெரிய கூட்டமே வந்துருச்சு. அவன் ஜெபம் பண்ண வந்தானா இல்லை பார்க்குறதுக்கு வந்த கூட்டமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பெரிய கூட்டமே இருந்தது. அங்கே போகிற மக்கள்லாம் யார்? வேளாங்கண்ணிக்கு போகிற மக்கள்லாம் யார்? மிகவும் எளிமையானவர்கள். நடந்தே போகிறாங்களே, பஸ்ஸுக்கு காசு இல்லாதவங்களா? இல்லை, ஏதோ ஒரு நம்பிக்கையில் நடந்தே போகிறாங்க பார். நடந்தே போய் அவர்களுக்கு புதுமை நடக்குதா நடக்கலையா? நடக்குதே. மேலே நீங்கள் கண்காட்சி அறையெல்லாம் பார்த்துருப்பீங்களே, எக்ஸிபிஷன் ஹால். நீங்கள் அதில் போனீங்கன்னா தாலி செயினை அடகு அங்கே வச்சுருப்பாங்க, செயின் வச்சுருப்பாங்க, மோதிரம் வச்சுருப்பாங்க. கால் யாருக்காக உடம்பு இல்லாத அந்த ஏதாவது சுகம் இல்லாமல் சுகமாயிடுச்சு அப்படின்னா கால் வெள்ளியில் செஞ்சு கொடுத்துருப்பாங்க, தங்கத்தில் வச்சுருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி யாராவது நீங்கள் உண்டியலில், அந்தோனியார் உண்டியலில் ஏதாவது போட்டிருக்கீங்களா? பாவம், வவ்வால் தோத்தி அந்தோனியாருக்கு அவ்வளோ பவர் இல்லையோ இருக்கு. அப்போ இவ்வளவு புதுமைகள் நடக்குது அப்படின்னா நம்பிக்கையோடு அவங்க போகிறாங்க. எல்லாம் எளியவர்கள். எளியவர்களுக்கு தான் அந்தோனியார் புதுமை செய்கிறார். நீங்களும் நானும் புதுமையை பெறுகிறவர்கள் மட்டுமல்ல, புதுமையை செய்கிறவர்களாகவும் மாற முடியும். அதற்கு நாம் என்ன பண்ணணும்? கேட்கணும். கேட்போர் எல்லோரும் பெற்றுக்கொள்கின்றனர். கேட்கணும். புதுமைகளை கேட்கக்கூடாது, புதுமைகள் செய்வதற்கான ஆசீர்வாதத்தையும் கேட்கணும். அது எப்போ நடக்கும்? ஜெபிக்கிற மனிதர்களால் மட்டுமே அதை அடைய முடியும். ஜெபிக்கிற மனிதர்களால் மட்டுமே அதை அடைய முடியும். நம்பிக்கையோடு ஜெபிப்பவர்கள். ஆண்டவர் இயேசு மத்தேயு நற்செய்தியில் ரொம்ப அழகான ஒரு இறை வேண்டல், எப்படி ஜெபிக்கணும். ஏன்னா சீடர்களே கேட்குறாங்க, ஐயா எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அவர்கள் எப்படி ஜெபிக்கணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுப்பார். ஏன்னா நிறைய பேருக்கு ஜெபிக்க தெரியல, ஜெபமும் தெரியல, ஜெபிக்க தெரியல. ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஜெபிக்காதவர்கள் கிறிஸ்தவர்களே கிடையாது. ஏன்னா ஜெபம் தான் நம்மை கடவுளோடு ஒன்றிணைக்க வைக்கிறது. இந்த ஜெபிக்கிறவர்கள் தான் பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த ஜெபத்தை நாம் எப்படி செய்யணுமா? முதலில் ஆண்டவர் இயேசு சொல்ற மாதிரி நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும். நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும். அதே மத்தேயு நற்செய்தி 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுவார், சீடர்கள் கேட்பாங்க, ஏன் இந்த பேயை எங்களாலலாம் ஓட்ட முடியலை? அப்போ ஆண்டவர் சொல்வார், உங்களுக்கு நம்பிக்கையின்மை. உங்கள்கிட்ட என்ன கிடையாது? நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாமல் நீ என்னதான் ஜெபம் பண்ணாலும் அது என்ன பண்ணாது? ஒர்க் அவுட் ஆகாது. நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். எப்படிப்பட்ட நம்பிக்கையா? எவ்வளவு சைஸ் இருந்தால் போதுமா? கடுகளவு நம்பிக்கை இருந்தாலும் நீங்க என்ன பண்ண முடியும்? நீங்க என்ன பண்ண முடியும்? புதுமைகள் செய்ய முடியும். அதுக்கு அவர் கொடுக்குற எக்ஸாம்பிள் பாருங்க. இங்க இருக்க மரத்தை நீங்க என்ன பண்ண முடியுமா? வேரோடு பெயர்ந்து போய் கடலில் விழு அப்படின்னு சொன்னா கூட என்ன ஆகுமா? கடலில் விழும். யாருக்காவது கடுகளவு நம்பிக்கை இருக்கா நம்மள்கிட்ட? யாருக்காவது கை தூக்குங்க. கடுகளவு நம்பிக்கை அவங்க எல்லார்ட்டையுமே இருக்கு. அம்மா முதல் ஆளாக தூக்குறாங்க. அம்மா
நீங்கள் மரத்தை பேத்தெல்லாம் கடலில் போட வேண்டாம், அதை மறுபடியும் கடல்ல இருந்தெல்லாம் கொண்டு வர முடியாது. இந்த இருக்கிற ஒரு மெழுகுத்திரி ஸ்டாண்டை அப்படியே நவுத்தி நடு ஆல்டருக்கு கொண்டு வாங்கம்மா. என்ன கையை தூக்குனீங்க யாரும், அதுக்கப்புறம் சத்தத்தையே காணா? கடுகளவு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கையை தூக்குனீங்க, யாராவது ஒரு ஆள் நீ மரத்தெல்லாம் பிடுங்க வேண்டாம், இந்த மெழுகுத்திரி ஸ்டாண்டை அப்படியே தூக்கி அப்படியே நடு ஆல்டருக்கு கொண்டு வாங்களேன். யாராவது ஒரு ஆள், யாரெல்லாம் கையை தூக்குனீங்க? என்ன இப்போ ஆளையே காணா, பதுங்கிட்டாங்க. நமக்கே சந்தேகம் வந்துருச்சு, ஐயோ தெரியாமல் கையை தூக்கிட்டோமோ. இந்த சின்ன பசங்கள்கிட்ட போய் யாரெல்லாம் நல்ல பசங்க கையை தூக்குங்கன்னா தூக்கிடுவான் எல்லாரும். யாரெல்லாம் ஒழுக்கம் கெட்ட பசங்க அப்படின்னா அவனை அதுக்கும் கையை தூக்கிடுவான். ஏன்னா கையை தூக்குனாவே நம்மளுங்க என்ன பண்ணிடுவான், தூக்கிடுவாங்க. அம்மா நீங்கள் செய்ய போகிறீங்களா? அம்மா என்ன நினச்சிட்டாங்கன்னா இந்த மெழுகுத்திரியை தூக்கி நடுவில் பீடத்தில் ஃபாதர் ரொம்ப நேரமாக சொல்லிக்கிட்டு இருக்காரு, யாருக்குமே மனசே இல்லாமல் உட்காந்துரு, கல் மனசு காரி மாதிரி உட்காந்துருக்காங்க. ஒரு நல்ல மனசே கிடையாது. திருவிழா நாளும் நல்ல நாள் பெரிய நாளுமா எல்லாம் அப்படி குந்தாணி மாதிரி உட்காந்துருக்குறீங்க. போய் நல்லது நம்மளாவது போய் அந்த மெழுகுத்திரியை எடுத்து வைப்போம்னு சொல்லி அம்மா வந்திருக்காங்க. ஓகே, நம்ம நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லை, அதனால தான் நம்ம என்ன பண்ணிடுறோம், புதுமை செய்வதற்கான அதை நம்ம காமெடியாக கூட நினச்சிருவோம். அதெல்லாம் நடக்காது. திருத்துதர் பணிகள் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்க முடியும், யோவானும் பேதுருவும் கோயிலுக்கு ஜெபம் பண்ண போவாங்க. ஆண்டவருடைய உயிர்ப்புக்கு பிறகு அவருடைய இறந்து அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் உயிர் தழுந்துட்டார். ஜெபம் பண்ணுறதுக்காக அவங்க போவாங்க. யோசித்து பாருங்க, போகிற வழியில் ஒரு பிச்சைக்காரன் இருக்கான். அவனை பலமுறை அவனை பார்த்துருப்பாங்க, கால் முடியாதவர், மாற்றுத்திறனாளி, பலமுறை அவரை பார்த்துருப்பாங்க. அவன் பிச்சை கேட்குறான். பல முறை பார்த்த பேதுரு இதுக்கு முன்னாலெல்லாம் காசு போட்டாரா போடலையா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. ஆனால் அன்னைக்கு அவர் காசு கொண்டு போனாரா? இல்லை. ஆனால் இதற்கு முன்பு அவர் அவனை பார்த்தது வேறு, இப்போ அவனை பார்த்த விதம் வேறு. அவர் என்ன பண்ணுறாரு, அவனை பார்த்து என்ன சொல்கிறாரு, எப்பா என்னட்ட பொண்ணும் இல்லை பொருளும் வெள்ளியும்லாம் கிடையாது, தங்கம் கிடையாது வெள்ளி கிடையாது, ஆனால் என்னட்ட என்ன இருக்கு, ஆண்டவர் இருக்கார், நாசரேத்து இயேசுவின் பேரால் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ எழுந்து நட. எப்படி இவருக்கு இந்த தைரியம் வச்சு? அவருக்கு ஒரு சந்தேகம், ஐயோ நம்ம வாட்டில் நடக்க சொல்கிறான், நடக்காமல் போயிட்டான்னா அசிங்கமாக போயிருமே. அவர் வாட்டில் அமைதியாக வாய் மூடிட்டு போயிருந்துருக்கலாம் இல்லையா? அப்போ ஜெபத்தினுடைய மிக முக்கியமான ஒன்றே நம்பிக்கை. நான் சொன்னால் இது நடக்கும், நம்பிக்கை. நம்பிக்கையோடு ஜெபிப்பவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். தொடக்க நூல்ல 18ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் வீட்டில் உட்கார்ந்துருக்கார். அந்த வழியா 3 வழிப்போக்கர்கள் போறாங்க. அவர்கள் போகும்பொழுது இவர் என்ன பண்றாரு, ஐயா நீங்க எங்க வீட்டுக்கு வந்தே தான் ஆகணும்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு சாப்பாடு போடுறார். யாருன்னே தெரியாது, ஆனா அந்த மனுஷனுக்கு இருக்கிற நல்ல மனசை பாருங்க. சாப்பாடு போடுறார். சாப்பாடு போட்ட பிறகு அந்த வழிப்போக்கர்கள், உண்மையிலேயே அவர்கள் கடவுளினுடைய அவர்கள் தூதர்கள், சாப்பாடு போட்டோன்னு அவங்க சொல்கிறாங்க, அடுத்த வருஷம் நாங்கள் இதே மாதிரி வருவோம், அப்போ உனக்கு என்ன இருக்கும், குழந்தை இருக்கும். இந்த வயதுக்கு மேல இருக்கிற ஒரு கிழவன்ட்ட போய் தூதர்கள் சொல்றாங்க, உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும். நீங்க அந்த பகுதியை வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும், சாராள் சிரிப்பா. சாராள் என்ன பண்ணுவாங்க, சிரிப்பா. என்ன நினைச்சு சிரிக்குமா, இது எப்படியா நடக்கும், கிழவி போய் எப்படி குழந்தை பிறக்கும்
அவருக்கு வயசு 75 தாண்டி போயிடுச்சு, எனக்கும் 70-75 மேல போயிடுச்சு, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? ஆனா ஆபிரகாம் நம்பிக்கையோட இருந்தாரு. ஆபிரகாம் நம்பிக்கையோட இருந்தாரு. குழந்தை பிறந்துச்சா பிறக்கலையா? பிறந்துச்சு. பாரு எவ்வளவு பெரிய புதுமை. உங்களுக்கு தெரியும், ஆபிரகாமுக்கு குழந்தை பிறந்தப்போ அவருடைய வயது 100. அவருடைய வயது 100 வயசுல குழந்தை பிறக்கும். அப்படின்னா ஜெபிக்கும் பொழுது நமக்கு முதல்ல எது தேவைப்படுகிறது? நம்பிக்கை. சொல்லுங்க, நம்பிக்கையோடு ஜெபிப்போம். இரண்டாவதாக, நம்பிக்கையோடு ஜெபித்தால் மட்டும் போதாது, குறிப்பிட்டு ஜெபிக்கணும். இதுதான் எனக்கு வேணும். பிள்ளை அப்பம் கேட்டால் தகப்பன் பாம்பை கொடுப்பாரா? அப்ப அப்பம்னு ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்ற, ஸ்பெசிபிக்கா கேட்கணும். இது வெறுமனே ஆன்மீக ரீதியா மட்டும் கிடையாது, அறிவியல் பூர்வமாகவும். தி சீக்ரெட் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை நீங்க வாசிங்க, தி ஆல்கெமிஸ்ட் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை நீங்க வாசிங்க, தி பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை நீங்க வாசிங்க. நிறைய ஆங்கில புத்தகங்கள் செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சுய முன்னேற்ற புத்தகங்களை வாசிங்கன்னா தி லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதி அப்படிங்கறத ஒண்ணு சொல்லுவாங்க. நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதை உங்களுக்கு கொடுப்பதற்கு இந்த உலகமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். எனக்கு காலேஜ் முடிச்சுட்டு இந்த கம்பெனில இந்த இடத்துல இவ்வளவு ரூபாய் சம்பளத்துல எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும். நம்பிக்கையோடு ஸ்பெசிபிக்கா நீங்கள் ஆழ்ந்து ஜெபித்து அதுல உறுதியா இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும். இந்த பிரபஞ்சமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோமா? உங்களுக்கு அந்த வேலை கொடுப்பதற்காக அந்த மேனேஜரு, அந்த கம்பெனியினுடைய ஆட்கள் அல்லது யாராவது வந்து உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க, அந்த இடத்த கொடுத்துருவாங்க. இந்த உலகமே அட்ஜஸ்ட் பண்ணுமா? இதை நீங்க ரொம்ப சாதாரணமான அளவுல உங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலேயே நீங்க இதை அனுபவிச்சிருப்பீங்க. நேர்மறையா திங்க் பண்ணணும். பள்ளிக்கூடத்துக்கு லேட் ஆயிடுச்சு, 8:30க்கு பள்ளிக்கூடம், 8 வழக்கமா 8:10 நீங்க கிளம்பிடுவீங்க. அன்னைக்குன்னு பார்த்து ஏதோ ஒரு வேலை 8:20 ஆயிடுச்சு. ஐயோ, நான் எப்படியாவது சரியான நேரத்துக்கு போயிடணும் அப்படின்னு பதட்டத்தோட நீங்க ரோட்ல வரும் பொழுது யாராவது ஒருத்தர் உங்களுக்கு அடையாளம் தெரியாத நபர் அல்லது உங்களுக்கு படிச்ச நபர், டீச்சர் நீங்க பள்ளிக்கூடம் தானே போறேன், அந்த வழியா தானே போறேன், ஏறுங்க அப்படின்னு சொல்லி உங்களை சரியான இடத்துல சரியான நேரத்துல வந்து நிறுத்திருப்பாங்க. நிறைய பேர் அதை அனுபவிச்சிருப்பீங்க. நான் பேசுற புரியுதா? இதுதான் அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன். இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். பஸ் ஸ்டாண்ட்ல போய் இறங்குறது அல்லது சரியான நேரத்துக்கு போறது, ஒரு ஆபீஸ்க்கு போறது, இதை தான் நீங்க குறிப்பிட்டு கேட்கணும். இதுதான் ஆண்டவரே எனக்கு இதுதான் வேணும். லா ஆஃப் அட்ராக்ஷன். மூன்றாவதாக, நம்பிக்கையோடு கேட்பது, குறிப்பிட்டு கேட்பதோட தொடர்ந்து கேட்கணும். 10 நாள் கேட்டேன், எனக்கு வராத போச்சு, ஆமா அதுக்கப்புறம் விட்டுட்டேன். நான் இப்பெல்லாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. இல்ல, தொடர்ந்து கேட்கணும். எத்தனை நாட்கள் கேட்கணும்? கிடைக்கும் வரை கேட்க வேண்டியதான். புனித அகுஸ்தினாருடைய வாழ்க்கையை வாசித்து பார்க்கிறோம். அந்த மனுஷன் ரொம்ப நல்லவன் தான். ஆனா என்ன, அதிகமா படிச்சுட்டார். படிச்சதுனால எது உண்மை, எது இந்த உலகத்துல பெஸ்ட் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக பல வழிகள்ல தாறுமாறா பயணிக்கிறார். அப்ப அவருடைய வாழ்க்கை ஒரு கட்டத்துல ரொம்ப எதிர்மறையான, ரொம்ப ஒரு சங்கடத்தனமான ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. நிறைய பெண்களோட தொடர்பு. அவங்க அம்மாவுக்கு வருத்தமா இருக்கு, பையன் இப்படி இருக்கானே, ஏன்னா அம்மா கிறிஸ்தவன், பையன் இப்படி இருக்கிறானே, இப்படி ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கை வாழ்றவனா இருக்கானே அப்படின்னு சொல்லி அகுஸ்தினாட்ட சொன்னா அவர் கேட்க மாட்டேங்கிறார். ஜெபம் பண்றாங்க. ஏறக்குறைய 30 ஆண்டுகள் ஜெபம் பண்றாங்க. 30 ஆண்டுகள். கடைசி அகுஸ்தினார் மாறினாரா? மாறிட்டாரே. பாருங்க, இப்ப அகுஸ்தினாரும் புனிதர், அவங்க அம்மாவும் புனிதர். ஒரே வீட்டுல 2 புனிதர்கள். நம்ம வபால்தத்தில ஒரே வீட்டுல 2 டீச்சர்ஸ் கேள்விப்பட்டிருக்கோமா? ஒரே வீட்டுல 2 பட்டதாரிகள் கேள்விப்பட்டிருக்கோமா? 2 புனிதர்கள் இருக்கிற குடும்பம் ஏதாவது? வபால்தத்தில
2 புனிதர்கள் இருக்கிற குடும்பம். ஏன் இல்ல? ஆனா அதை போய் யாரும் போய் கேட்டுது? தொடர்ந்து ஜெபிப்பதன் மூலமாகவே மோனிகா புனிதராக இருக்கிறார். ஒரு தாய் இதுக்கு மேல குழந்தைக்கு வேற என்ன பண்ண முடியும்? பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணு. அவன் குடிக்கிறான், கஞ்சா அடிக்கிறான், போதையிலே இருக்கிறான், ஒரு சரியான ஒரு பொறுப்புள்ள மகனாக இருக்க தவறிடுறான். ஒரு கட்ட வரை தான் அவன் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் ஜெபம் பண்ண, ஆண்டவர் ஒப்பு கொடு. ஆண்டவர் அவனுக்கு தகுந்த ஒரு அடியை கொடுத்து என்ன பண்ணுவாரு? திருத்துவார். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கா ஒரு நாள் திருந்துவான். பொறுமையோடு தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் அதை செய்கிறார். 4வதாக தாழ்ச்சியோடு கேள், நம்பிக்கையோடு கேள், குறிப்பிட்டு கேள், தொடர்ந்து கேள், தாழ்ச்சியோடு கேளு. லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரத்துல ஒரு நிகழ்வை ஆண்டவர் சொல்ற, ஒரு உவமையை சொல்ற. 2 பேர் கோயிலுக்கு ஜெபம் பண்ண போறான். யார்? ஒரு பரிசேயர், ஒரு வரிகண்டுவோர். பரிசேயரே நல்லவரா? பரிசேயர் நல்லவரா? ஹலோ, பரிசேயர் நல்லவரா? அவர் நல்லவரா இருந்தா என்ன, கெட்டவரா இருந்தா என்ன? அவருக்கு கோயிலுக்கு போனா என்ன, போகாட்டினா என்ன? அவரு ரொம்ப நல்லவரா தான் இருந்திருக்காரு. சமய கடமைகள்லாம் ரொம்ப நல்லா செஞ்சிருக்காரு. மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு யூத பழக்கங்களை கடைபிடிக்கிறவராக இருந்திருக்காரு. அதனாலதான் பீடத்துக்கு முன்னால போறாரு. பீடத்துக்கு முன்னால போயிட்டு அவர் எப்படி ஜெபம் பண்றாரு? ஆண்டவரே, நான் ரொம்ப நல்லவன், யோக்கியமானவன், வாரத்துலலாம் ஒரு நாள் நோன்பு இருந்துடுறேன், என்னுடைய சொத்துல பாதி ஏழைகளுக்கு தான் கொடுத்துட்றேன், நிறைய நல்லதெல்லாம் செய்யறேன், ஜெபம்லாம் ஒழுங்கா சொல்லிடுறேன், ஜெபமாலாம் நல்லா உருட்டுறேன் அப்படின்னு அவர் அங்கே போய் உருட்டிக்கிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் என்ன பண்றாரு? கோயிலுக்கு வெளியில வாசப்படியில நின்றுகிட்டு அவரை ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு? ஆண்டவரே, நான் ஒரு பாவி, நான் அவளை யோக்கியம் தான் கிடையாது, அவளை நல்லவன் கிடையாது. ஆண்டவரே, நான் ஒரு பாவி, என்னுடைய பாவத்தை நீங்க மன்னிங்க அப்படின்னு அவர் ஜெபம் பண்றாரு. இந்த 2 பேர்ல யாருடைய ஜெபம் கேட்கப்பட்டதுன்னு ஆண்டவர் சொல்றாரு? ஆண்டவரே, நான் ஒரு பாவி. நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஆன்மீக திமிர், ஆன்மீக செருக்கு. நாங்களாம் எத்தனை ஆண்டுகளா கிறிஸ்தவங்க தெரியுமா? எங்க குடும்பம் தான் கோயிலுக்கு இவ்வளவு செய்யும், பாரம்பரியமா நாங்க தான் இதை செய்வோம். ஆன்மீக செருக்கு. கடவுள் உன் ஜெபத்தை கேட்பார் நினைக்கிற? ஆன்மீக திமிர். நாங்களாம் ஆண்டவருக்கு உகந்தவங்க, நாங்க தான் கடவுளுடைய பிள்ளைங்க. தாழ்ச்சியான மனதில், ஆண்டவரே, நான் ஒரு பாவி. தாழ்ச்சியான மனநிலையை கேட்கும் பொழுது ஆண்டவர் உன்னுடைய ஜெபத்தை கேட்கிறார். இறையேசுவில் பிரியமானவர்களே, புனித அந்தோனியாருடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம். புனித அந்தோனியாருடைய வாழ்க்கையில நிறைய புதுமைகள் நடந்தது. ஏன்னா அவர் ஆண்டவரோடு நெருங்கிய அன்புறவில் இருந்தார், நெருங்கிய தொடர்பில் இருந்தார். அதனால்தான் அவரால் புதுமைகள் செய்ய முடிந்தது. நாமும் அந்தோனியாரிடம் போவோம் வெறுமனே புதுமைகளை பெறுவதற்கல்ல. ஏன்னா ஆண்டவரே சொல்லி இருக்கிறார், கேட்போர் எல்லோரும் பெற்றுக் கொள்கின்றனர். அப்படின்னா என்ன? நாமும் புதுமைகள் செய்ய வல்லக்கூடியவராக நம்ம மாற முடியும். ஆனா அது எப்போது நடக்கும்? அது எப்போது நடக்கும்? ஜெபிக்கும் பொழுது, நம்பிக்கையோடு ஜெபிக்கும் போது, குறிப்பிட்டு ஜெபிக்கும் போது, தொடர்ந்து ஜெபிக்கும் போது, தாழ்ச்சியோடு ஜெபிக்கும் பொழுது. பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 4ஆம் அதிகாரம் 6, 7, 8 நீங்க வாசிக்க முடியும். கவலைப்படாத, நன்றி மனப்பான்மையோட தொடர்ந்து ஜெபம் பண்ண. அறிவெல்லாம் கடந்த இறை அமைந்து உனக்கு கிடைக்கும். கடவுள் உனக்கு கொடுப்பார். ஜெபிப்பதன் வழியாக உனக்கு நிம்மதி கிடைக்கும், நிறைவு கிடைக்கும். ஆண்டவரே சிலுவை நற்செய்தியினுடைய கடைசி வார்த்தை சொல்றவர், கேட்பவர் எல்லாரும் பெற்றுக்கொள்ளுங்க, நீங்களும் கேளுங்க, அப்பதான் உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும். இறையேசுவில் பிரியமானவர்களே, மீண்டும் புனித பவுலடியாரின் ஒரு கூற்றோடு நான் முடிக்க விரும்புகிறேன். தெசலோனிக்கருக்கு எழுதப்பட்ட முதல் திருமுகம் 5ஆம் அதிகாரம் 17, 18.
எப்போதும் மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள். 3 வேளை மகிழ்ச்சியாயிரு, ஜெபம் பண்ணு, நன்றியோட. இது 3க்குமே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எப்பவுமே ஜெபம் பண்ணு, எப்பவுமே மகிழ்ச்சியாரு, எப்பவுமே நன்றியோட இரு. ஏன்னா இது 3மே இன்டர்சேஞ்சபிள். நீ எப்பவும் ஜெபம் பண்ணனா நீ எப்பவும் மகிழ்ச்சியானவனா தான் இருப்ப. நீ எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்க அப்படின்னா நீ ரொம்ப நன்றி உள்ளவனா இருக்கிற, அதனால தான் நீ மகிழ்ச்சியானவனா இருக்க. எல்லா நேரமும் புலம்பிக்கிட்டே இருக்கிறவன் மகிழ்ச்சியா இருப்ப நினைக்கிறீங்களா? இல்லை. இங்க எத்தனை பேர் நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறோம்? குடும்பத்துல எத்தனை பேர் நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறோம்? நம்ம பிள்ளைங்க எல்லாம் எந்த குழந்தை, டேய் நீ சொல்றா எங்க வீட்டுல ஒரே சிரிப்பு சத்தமாவே கேட்கும் அப்படிங்கிற யாரா கை தூக்கு, யாரா கை தூக்கு. உனக்கு சாக்லேட் வச்சிருக்கேன் தரேன் பாரு, சாக்லேட் தரேன்னு சொல்லி அவன் கை தூக்கல பாரு. அப்படின்னா பெரிய வேதனையில இருக்கிற, மன உளைச்சல இருக்கிறான். நம்ம குடும்பத்துல சிரிப்பே கிடையாது. எந்த ஒரு அப்பா அம்மா குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி சிரிக்கிறோம்? இல்ல. சிரிச்சுட்டா பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன அவங்க வீட்டுல ஒரே சிரிப்பா இருக்கு அப்படின்னு கண்ணு வச்சுருவாங்களோங்கிற பயத்துக்கு நம்ம ஆளுங்க யாரும் சிரிக்கிறதும் கிடையாது. உண்மையிலே நம்ம மகிழ்ச்சியாவே கிடையாது. மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியலில் இந்தியாவுடைய இடம் ஏறக்குறைய கடைசி இடம். உலக நாடுகள்ல சிரிக்கிறவங்க குறைவா இருக்கிற நாடு எதுன்னா இந்தியா. மொத்தம் 140 நாடுகள் பட்டியலில் பாகிஸ்தான் கூட நம்மளோட நல்லா இருக்கும், இலங்கை நம்மளோட சூப்பரா இருக்கும், 7 நாடுகளும் நம்மளோட நல்லா இருக்கும். இந்தியாவினுடைய இடம் 129. அவனுக்கு அப்புறமா ஒரு 4 நாள் தான் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம யாருமே மகிழ்ச்சியாவே இல்லை. இப்ப கூட பாரு, சிரிச்ச முகத்தோட யாராவது பாக்குறியா? எப்படா இவன் முடிப்பா? ஆண்டவர் சொல்றாரு பவுலடியார் வழியாக, எப்போதும் மகிழ்ச்சியா இருங்கள். ஜெபம் கூட அவர் 2வது தான் சொல்றாரு பாரு. எப்போதும் நீ மகிழ்ச்சியா இருக்கிறதான் பிரைமரி, அதான் ஃபர்ஸ்ட். அப்ப இவ்வளவு நேரம் ஆஃப் பண்ணிட்டு தான் பேசி இருக்கணும். எப்போதும் மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள். நிச்சயமாக புனித அந்தோனியாருக்கு ஆண்டவர் கொடுத்த அதே வல்லமையை இறைவன் நமக்கும் கொடுப்பார். நமது குடும்பங்கள் நிறைவாக ஆசீர்வதிக்கப்படும். இறைவனுக்கு நன்றி. அனைவரும் எழுந்து நிற்போம். தன் வீட்டை கற்பாறையின் மேல் கட்டிய அறிவாளிக்கு அவர் ஒப்பானார். அல்லேலூயா.
எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். அவர் தம் பெயரும் புனிதமாகும், அவர் தம் பெயரும் புனிதமாகும். அவரே அஞ்சுவோர் இரக்கமாகும். என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. கரத்தின் வல்லமை கொண்ட அவர் சிறு குற்றோரை சிதறடித்தார். கரத்தின் வல்லமை கொண்டே அவர் சிறு குற்றோரை சிதறடித்தார். வலியவர் அரியணை நின்று விழ, வலியவர் அரியணை நின்று விழ, தாழ்ந்தவர் தம்மை உயர்த்தி விட்டார். என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. பசித்தவர் தமக்கு நலமீந்து செல்வரை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். பசித்தவர் தமக்கு நலமீந்து செல்வரை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். முன்னோர் தமக்கு உரைத்தது போல், முன்னோர் தமக்கு உரைத்தது போல், ஆபிரகாமும் சந்ததியும் என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. இரக்கம் பெறவே என்றென்றும் இஸ்ராயல் மக்களை ஆதரித்தார். இரக்கம் பெறவே என்றென்றும் இஸ்ராயல் மக்களை ஆதரித்தார். தந்தை திருமகன் ஆவியரும், தந்தை திருமகன் ஆவியரும் என்றும் மகிமை பெற்றிடவே என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. என் ஆன்மா இறைவனையே ஏற்றியே போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. தன் வீட்டை கற்பாறையின் மேல் கட்டிய அறிவாளிக்கு அவர் ஒப்பானார். அல்லேலூயா. மன்றாட்டுகள். புனிதர்களின் பரிந்துரையாலும் முன்மாதிரியாலும் நாம் புனிதத்தை நாட நம்மை வழிநடத்துமாறு தந்தையிடம் மன்றாடுவோமாக. வழிநடத்துபவரே எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் இவர்கள் அனைவரும் இறை மக்களை இறைவழியில் வழிநடத்தி செல்ல தேவையான அருளை தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, திருமண வரத்திற்காக காத்து கொண்டிருக்கும் இளைஞர் இளம் பெண்களுக்கு நல்ல ஒரு துணையை தந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயும் தந்தையுமான இறைவா, புனித அந்தோனியார் திருவிழாவை கொண்டாடும் எம் ஊர் மக்களுக்கு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவருடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுத்திடவும், அனைவரும் ஒற்றுமையுடனும் சமாதானத்துடனும் வாழவும் நல்ல உடல் உள்ள சுகத்தை தந்துள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொடைகளின் ஆண்டவரே எம் இறைவா, படிக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்கள் இளம்பெண்கள் படிக்கக்கூடிய ஞாபக சக்தியையும் தந்து படிப்பிற்கு ஏற்ற நல்ல வேலை வாய்ப்புகளை தந்துள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணமளிப்பவரே எம் இறைவா, உடல்நலக் குறைவால் வாடும் நோயாளிகள் முதியவர்கள் நல்ல உடல் உள்ள சுகம் தந்தருள வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம்.
நமது குடும்பங்கள் ஆண்டவரிலே இணைந்திருக்கின்ற குடும்பங்களாக, அந்த இணைந்திருத்தலை ஜெபத்தின் வழியாக அடையக்கூடிய குடும்பங்களாக, ஜெபத்தின் வழியாக இறைவனிடம் நம்பிக்கையோடும் குறிப்பிட்டு தொடர்ந்து தாழ்ச்சியோடு கேட்கின்ற குடும்பங்களாக, இந்த ஜெபத்தினால் நிறைந்த மகிழ்ச்சியில் வாழுகின்ற குடும்பங்களாக இருக்க ஆண்டவரின் துணையை நாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம்மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து எல்லா தீங்குகளிலிருந்தும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆண்டவரை வாழ்த்துவோமாக. இறைவனுக்கு நன்றி. ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம்.
இயேசுவே சுகம் பெறுவேன் இயேசுவே அருள் தாரும் இயேசுவே சுகம் பெறுவேன் இயேசுவே ஒரு வார்த்தை பேசுமே என் வாழ்வு நலமாகுமே ஒரு வார்த்தை பேசுமே என் வாழ்வு நலமாகுமே ஆராதனை 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 செய்கின்றோம் ஆராதனை 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 செய்கின்றோம் தாவீதின் திருமகனே தாயை கோர்ந்து இறங்குமையா தாவீதின் திருமகனே தாயை கோர்ந்து இறங்குமையா கடை கண்ணாலனை பாருமே கருணை கடல் இயேசுவே கடை கண்ணாலனை பாருமே கருணை கடல் இயேசுவே ஆராதனை 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 செய்கின்றோம் ஆராதனை 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 செய்கின்றோம் தொடுவாய் இயேசுவே நோய் களைவேன் இயேசுவே நீ தொடுவாய் இயேசுவே நோய் களைவேன் இயேசுவே ஆசீரளிப்பாய் இயேசுவே மீட்பு பெறுவேன் இயேசுவே ஆசீரளிப்பாய் இயேசுவே மீட்பு பெறுவேன் இயேசுவே ஆராதனை 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 செய்கின்றோம் ஆராதனை 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 செய்கின்றோம் மார்போடு அணைத்துக் கொண்டு மன்னித்து வாழ்வு தரும் மார்போடு அணைத்துக் கொண்டு மன்னித்து வாழ்வு தரும் பேரன்பே உன் பாதத்தில் என் முத்தம் பெற்றுக் கொள்ளும் பேரன்பே உன் பாதத்தில் என் முத்தம் பெற்றுக் கொள்ளும் ஆராதனை 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 செய்கின்றோம் ஆராதனை ஆராதனை
செய்கின்றோம், ஆராதனை செய்கின்றோம். அன்பு மக்களே, இது ஆசீர்வாதத்தின் நேரம், இது அற்புதத்தின் நேரம். நம் ஆண்டவர் நம்மை தேடி வந்து அருள் பாலித்து கொண்டிருக்கக்கூடிய நேரம். ஆண்டவருடைய அருள் பிரசன்னத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இது ஆண்டவருடைய அருள் பிரசன்னம் இந்த ஆலயம் முழுவதையும் நிரப்பி நிற்கின்றது. எனவே இந்த அற்புதமான நேரத்திலே, இந்த மகா அதிசயத்தின் நேரத்திலே நமக்கு தேவையான அனைத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோம். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன தெய்வம் நம் மத்தியிலே அனைத்து அருள் கொடைகளின் ஊற்றாக எழுந்தருளி இருக்கிறார். எனவே நம்பிக்கையோடு அவரிடத்திலே கேட்போமா? குறிப்பிட்டு அவரிடத்திலே கேட்போமா? நம்முடைய மனதின் ஆழத்தில் இருக்கக்கூடிய வேண்டுதல்களை எல்லாம் தொடர்ந்து அவரிடத்திலே கேட்போமா? தாழ்ச்சியோடு அவரிடத்திலே கேட்போமா? நாம் கேட்கிற பொழுது நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்வோம். எனவே எந்தவித பராக்குகளுக்கும் தேவையற்ற வீண் சிந்தனைகளுக்கும் இடம் கொடுக்காமல் இந்த அற்புதத்தின் நேரத்திலே, இந்த அதிசயத்தின் நேரத்திலே நற்கருணையின் ஆண்டவரிடத்திலே நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுப்போம், நம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுப்போம், நம்முடைய ஊரை ஒப்பு கொடுப்போம், நம்முடைய தேசத்தை, இந்த உலகையை நம்முடைய அன்பு ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இதோ நம்முடைய அனைத்து தேவைகளையும் நிறைவு செய்வதற்காக நம்முடைய அன்பு தெய்வம் காத்து கொண்டிருக்கிறார். எனது அருமை மகனே, மகளே, என்னிடத்திலே நீ உன்னுடைய வேண்டுதல்களை ஏறெடுக்க மாட்டாயா? வாய் திறந்து கேட்க மாட்டாயா என்று அவளோடு காத்து கொண்டிருக்கிறார். நாம் கேட்கிற பொழுது நாம் கேட்பதை விட மிகுதியான அருளால், ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்புவதற்காக நம்முடைய தெய்வம் காத்து கொண்டிருக்கிறார். எனவே அன்பு மக்களை, எந்தவித பராக்குகளுக்கும் இடம் கொடுக்காமல் முழுமையான நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் கேட்போமா? நம்முடைய தேவைகளை எல்லாம் ஆண்டவரிடத்தில் இறக்கி வைப்போமா? நிச்சயமாக நாம் கேட்கிறதை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி தரப்போகிறார். நீண்ட நாட்களாக நாம் பல வேண்டுதல்களை மனதிலே வைத்து வேண்டிக் கொண்டிருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட வேண்டுதலை நான் இத்தனை நாட்களாக கேட்டுக்கொண்டும் எனக்கு நடைபெறவில்லையே என்கின்ற ஏக்கத்தோடு, கலக்கத்தோடு நாம் கேட்டுக்கொண்டிருக்கலாம். நம்பிக்கையோடு இந்த நேரத்தில் வேண்டுவோமா? நாம் கேட்கிற பொழுது நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்வோம் என்கின்ற அசைக்க முடியாத ஆழமான நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு இதோ நற்கருணை ஆண்டவரிடத்தில் உருக்கமாக மன்றாடுவோம். எங்கள் அன்பான தந்தையே, இதோ உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி கூவி அழைக்கிறோம்பா. எங்கள் ஒவ்வொருவருடைய கூக்குரலையும் கனிவோடு நீர் கேட்பதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் தகப்பனே. இதோ கேட்க முடியாதவாறு என்னுடைய காது மந்தமாகி விடவில்லை, மீட்க முடியாதவாறு என்னுடைய கை குறுகி போய்விடவில்லை என்று சொன்ன தெய்வமே, இதோ உம்மை நோக்கி மன்றாடுகிற உம் பிள்ளைகளின் கண்ணீர் கூக்குரலை கனிவாய் கேளுங்கப்பா. இதோ பலவித வேண்டுதல்களை, தேவைகளை, விண்ணப்பங்களை முன்னிறுத்தி உம்மிடம் மண்டியிட்டு மன்றாடி கொண்டிருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளினுடைய ஏக்க பெருமூச்சுகளுக்கு நீர் இந்த நேரத்திலே பதிலை கொடுங்கப்பா. நீர் பதிலை கொடுப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இதோ உடல் சுகவீனங்களால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளை உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை தொட்டு ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். நீங்காத தலைவலி, வயிற்று வலி, உடல் வலி, இன்னும் உடலின் பல பகுதிகளிலும் வலி, வேதனை, துன்பம், நோக்காடுகளால் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய உடைய பிள்ளைகளுக்கு பரிபூரண சுகத்தை கொடுங்கப்பா. எத்தனை மருத்துவர்களை சந்தித்தாலும் எனக்கு சுகம் கிடைக்கவில்லையே, என்னுடைய வலியிலிருந்து எனக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கவில்லையே என்று வாடி வதங்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளின் அனைத்து வலிகளையும் இந்த நேரத்தில் நீர் போக்குவதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் தகப்பனே. நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. அனைத்து விதமான நோய்களில் இருந்தும், வலிகளில் இருந்தும், வேதனைகளில் இருந்தும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை இந்த நேரத்தில் கொடுப்பதற்காக உமக்கு நன்றி. மருத்துவருக்கெல்லாம் மேலான மருத்துவரே, உம்மை நாடி வந்திருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. எந்த இடத்திலே வலி இருக்கிறதோ, எந்த இடத்திலே வேதனை இருக்கிறதோ அந்த இடத்தை நீர் இந்த நேரத்தில் தொட்டு ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா. அன்பு தகப்பனே, இதோ
திருமண வாய்ப்பிற்காக வரத்திற்காக ஏங்கி தவிக்கக்கூடிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. நீண்ட நாட்களாக நீண்ட வருடங்களாக என்னுடைய மகனுக்கு என்னுடைய மகளுக்கு சரியான திருமண வாய்ப்பு அமையவில்லையே என்று கண்ணீரோடு ஜெபிக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளின் ஏக்க பெருமூச்சுகளுக்கு இந்த நேரத்தில் நீர் ஒரு முடிவை கொடுப்பதற்காக அவர்கள் வேண்டி விரும்பி கேட்கக்கூடிய நல்ல திருமண வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் தகப்பனே. இதோ நீண்ட நாட்களாக நீண்ட வருடங்களாக திருமணமாகியும் எனக்கு ஒரு குழந்தை பேர் இல்லையே என்று கஷ்டத்தோடு கண்ணீரோடு உம்மை நோக்கி செபிக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளினுடைய கற்பத்தின் கனியை ஆசீர்வதிங்கப்பா. அன்று சாராவுக்கு ஒரு குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்தது போல நீண்ட நாட்களாக நீண்ட வருடங்களாக குழந்தை இல்லாமல் தவித்த அன்னாவினுடைய கற்பத்தின் கனியை ஆசீர்வதித்தது போல முதிர் வயதிலும் எலிசபெத் அம்மாளுக்கு நீர் திருமலுக்கு யோவானை குழந்தையாக கொடுத்து ஆசீர்வதித்தது போல எத்தனை வருடங்களாக இருந்தாலும் ஆண்டவர் நீர் அதிசயத்தை செய்வீர், அற்புதத்தை செய்வீர் என்று நம்பக்கூடிய உம்முடைய குழந்தைகளின் உம்முடைய பிள்ளைகளின் கற்பத்தின் கனியை நீர் ஆசீர்வதித்து இந்த உலகத்தின் வேதனைகளில் இருந்து இந்த உலகத்தின் முன்பாக மக்களின் முன்பாக அவர்கள் அடைந்த அவமானங்களில் இருந்து இந்த நேரத்தில் அவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து ஒரு குழந்தை செல்வத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படிக்காக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம் அப்பா. நீர் அவ்வாறு செய்வதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. இதோ படிப்பதற்கு ஏற்ற நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லையே, அதிகமாக படித்தும் என்னுடைய தகுதிக்கு ஏற்ற வேலை இல்லையே என்று வேலை இல்லாமல் தவிக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளுக்கு அவர்களுடைய படிப்பிற்கு ஏற்ற தகுதிக்கு ஏற்ற நல்ல வேலை வாய்ப்பு நீர் கொடுப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் தகப்பனே. அதன் மூலமாக உம்முடைய பிள்ளைகளினுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கும்படியாக அவர்களுடைய குடும்பத்தினுடைய பொருளாதார சூழலை நீர் மேம்படுத்துவதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இன்னும் பலவித கடன் பிரச்சனைகளால் வாடி வதங்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகள் எப்பொழுது எங்கிருந்து கடன் நெருக்கடி வரும், கடன்காரன் எங்கிருந்து வந்து துன்பத்தை கொடுப்பான், நெருக்கடியை கொடுப்பான் என்று ஒவ்வொரு நாளும் வருத்தத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளுடைய அனைத்து கடன் பிரச்சனைகளில் இருந்தும் உம்முடைய பிள்ளைகளை இன்றைய நாளிலே நீர் விடுவிப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் தகப்பனே. அந்த கடன்களை அடைப்பதற்கான வசதி வாய்ப்புகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்படிக்காக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். இதோ குடும்பத்திலே பலவித பிரச்சனைகள், குடும்ப எப்பொழுது பார்த்தாலும் ஒரே சண்டை சச்சரவு நெருக்கடி, கணவன் மனைவிக்குள்ளே சரியான புரிதல் இல்லை, பிள்ளைகள் பெற்றோருக்கிடையே சரியான புரிதல் இல்லாமல் குடும்பத்திலே ஒற்றுமை இல்லாமல் அடிக்கடி சண்டை வருகிறது என்று வருத்தத்தோடு ஜெபிக்கக்கூடிய குடும்பங்களுக்கு அன்பு தந்தையே, இதோ நல்ல ஒரு குடும்ப ஆசீர்வாதத்தை, குடும்ப ஒற்றுமையை, குடும்ப சமாதானத்தை நீர் தருவதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் தகப்பனே. இன்னும் பலவித வேண்டுதல்களோடு வெளியில் சொல்ல முடியாத வேதனைகளோடு வருந்தி உம்மிடத்திலே மன்றாடி உம்மிடத்திலே கூனி குறுகி ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளினுடைய ஒவ்வொரு வேண்டுதல்களையும் தகப்பனே இந்த நேரத்திலே நீர் செவி சாய்த்து அவர்களுக்கு அந்த விண்ணப்பத்தை, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த அருளை கொடுத்தருளும்படிக்காக உம்மை நோக்கி கண்ணீரோடு ஜெபிக்கின்றோம் தகப்பனை. தொடர்ந்து ஆசீர்வதிங்கப்பா, உம்முடைய பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதிங்க. எந்தவித அருளும் ஆசீரும் குறைவுபடாமல் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவாக கிடைக்கும்படிக்காக அவர்களுடைய உள்ளத்து விருப்பங்கள், வேண்டுதல்கள், ஜெபங்கள், மன்றாட்டுகள் அனைத்தும் நிறைவேறும்படியாக நீர்தாமே உம்முடைய அருளை ஆசீரை நிறைவாக பொழிந்தருளும்படிக்காக உம்மை நோக்கி மன்றாடுகின்ற தகப்பனே. இதோ இந்த வௌவால் தொத்தி கிராமத்தை உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற ஆண்டவரே, நிறைவான சமாதானத்தை கொடுங்கப்பா. ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஒற்றுமையோடு சமாதானத்தோடு வாழக்கூடிய அருள் வரங்களை கொடுங்க, ஆசீர்வாதங்களை கொடுங்க. பிள்ளைகள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா தொழில் முயற்சிகளையும் நிறைவாக ஆசீர்வதிங்க. அவர்களுடைய தொழிலிலே இன்னும் மென்மேலும் வளரும்படிக்காக உம்முடைய பிள்ளைகளை நீர் தொட்டு ஆசீர்வதிக்கும்படிக்காக அவர்களுடைய தொழில் முயற்சிகளை நீர் ஆசீர்வதிக்கும்படிக்காக நோக்கி மன்றாடுகின்றோம். இதோ நீ வாளாகாமல் தலையாவா என்று சொன்ன தெய்வமே, உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் நிறைவான விதத்தில் பொழிவதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். வானத்தின் பலகணிகளை திறந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தெய்வமே, உம்முடைய பிள்ளை
பிள்ளைகளுக்கு போதுமான மட்டும் நிறைவான அருளை ஆசீரை பொழிந்து இந்நாளும் உம்முடைய கண்ணின் மணி போல அவர்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று உம்மை தாழ்மையாய் இறைஞ்சி மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். வருளனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சப புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றே உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. அருள் திரு தேவ தேவன் போற்றி, அவர் தம் திரு நாமம் போற்றி, அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி, அவர் தம் திரு அன்பே போற்றி, அருள் நிறை மரியே தாவி போற்றி, அவர் தம் திரு ஞானம் போற்றி, அருள் நீரை மரியாள் போற்றி, அவர் தம் திரு தூய்மை போற்றி, அருள் நீரை சூசை முனியும் போற்றி, அவர் தம் திரு தூய்மை போற்றி, அருள் நீரை தூதர் அமரர் போற்றி, அவர் தம் திரு சேவை போற்றி, அருள் திரு தேவ தேவன் போற்றி, அவர் தம் திரு நாமம் போற்றி. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பாதுகாவலர் கோடி அற்புதர் பதுவை பதியேறு புனித அந்தோணியாரின் 9ஆம் திருவிழா நல்வாழ்த்துக்களை அருட்தந்தையர்கள் சார்பாகவும் அருட்சகோதரிகள் சார்பாகவும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு மக்களே, இன்றைய 9ஆம் திருவிழா மாலை ஆராதனை வழிபாடுகள் இறைவனுடைய அருளால் நம்முடைய பாதுகாவலரின் பரிந்துரையால் மிக சிறப்பாக நடந்தேறியிருக்கின்றன. எனவே எல்லாம் வல்ல இறைவனுக்கும் நம்முடைய பாதுகாவலருக்கும் சிரம் தாழ்ந்த நம்முடைய நன்றிதனை உரித்தாக்கிக் கொள்வோம். இன்றைய நாளிலே இன்றைய திருவிழா மாலை ஆராதனைக்கு தலைமை ஏற்று சிறப்பித்தவர்கள், நல்லதொரு அருளுரை வழங்கியவர்கள் அருள் தந்தை ஜெயன் ஜோசப் அடிகளார். தந்தை அவர்கள் நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய விளாத்தி குளத்திலே அதிபராகவும் பங்கு தந்தையாகவும் இருந்து சிறப்பான விதத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய அன்பான அழைப்பை ஏற்று இன்றைய நாளிலே இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். நல்லதொரு சிந்திக்கக்கூடிய ஒரு மறையுரை. நாம் புதுமையை தேடுபவர்களாக இருக்கக்கூடாது, மாறாக புதுமையை செய்யக்கூடிய அளவிற்கு வல்லமை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோணியார் அப்படிப்பட்ட இறை வல்லமை உடையவராகத்தான் இருந்தார். சாதாரணமாக புதுமையை தேடுபவராக இல்லை, அவர் புதுமையை செய்யக்கூடியவராக, அதிலும் கோடி புதுமைகளை கோடி அற்புதங்களை செய்யக்கூடியவராக திகழ்ந்தார். நம்மாலும் நம்முடைய பாதுகாவலரை போல வல்லமை பெற்றவர்களாக புதுமையை செய்யக்கூடியவர்களாக மாற முடியும். அதற்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னாங்க தந்தை அவர்கள்? கேட்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவரே எனக்கும் புதுமை செய்யக்கூடிய ஆற்றலை தாருங்க, வல்லமையை தாருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அதுக்கு முதல்ல நம்மகிட்ட என்ன இருக்கணும்? நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கையோட கேட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக ஆண்டவர் தருவார். புதுமை செய்யக்கூடிய ஆற்றலை வல்லமையை நமக்கு தருவார். கேட்கறதுல ஒரு 4 படிநிலையை தந்தை சொன்னாங்களே. எப்படி கேட்கணும்? நம்ம முதல்ல எப்படி கேட்கணும்? நம்பிக்கையோட கேட்கணும். நம்பிக்கையோட கேட்கணும். 2வது எப்படி கேட்கணும்? குறிப்பிட்டு கேட்கணும்.
குறிப்பிட்டு, ஆண்டவரே எனக்கு இந்த ஒரு வல்லமையை தாங்க, இந்த ஆற்றலை தாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு கேட்கணும். மூணாவது, தொடர்ந்து இடைவிடாமல் கேட்கணும். தொடர்ந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக ஆண்டவர் தருவார். நான்காவதாக என் தந்தை சொன்ன பரிந்துரை என்ன? தாழ்ச்சியோடு கேட்கணும், தாழ்மையான மனநிலையோடு கேட்கணும். இந்த 4 படிநிலைகளையும் நம்முடைய மனதிலே வைத்து ஆண்டவரிடம் நம்பிக்கையோடு கேட்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அவர் நமக்கு அந்த ஆற்றலை, வல்லமையை தருவார் என்கின்ற ஒரு அருமையான ஆத்மார்த்தமான மறையுரையை, நம்மை தொடக்கூடிய மறையுரையை தந்தையவர்கள் இன்றைய நாளிலே வழங்கி இருக்கிறார்கள். அன்பு மக்களை, தந்தையவர்கள் எப்பொழுது கேட்டாலும் உதவி என்று கேட்கிற பொழுது ஏன் கேட்காமலேயே ஓடோடி வந்து உதவி செய்யக்கூடிய மனம் படைத்தவர்கள். என்னுடைய அருமை நண்பர், அருமை தோழர், அருமை அண்ணன் என்று சொல்லலாம். எப்பொழுது கேட்டாலும் எனக்கு பக்க பலமாக உதவி செய்ய ஓடோடி வரக்கூடியவர்கள். 2 ஆண்டுகள் நல்ல ஒரு நட்போடு இருந்திருக்கிறார்கள். இன்னும் 1 ஆண்டு தான், அடுத்த 2 வருஷம் தந்தையை மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இப்பவே எனக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிட்டேன். அந்த அளவிற்கு அருமையான தந்தை இன்றைய நாளிலும் நம்மோடு நம் மத்தியில் வந்து அருமையானதொரு உரையை தந்து இறைவனுடைய அருளை, ஆசிரை நமக்கு பெற்று தந்திருக்கிறார்கள். எனவே இந்த அற்புதமான தந்தை, அருட்தந்தை ஜெயன் ஜோசப் அடிகளார் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை, நம்முடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய விதத்திலே இந்த நூலாடையை பொன்னாடையாக அணிவித்து மகிழ்கின்றோம். அன்பு மக்களே, தந்தையோடு இணைந்து இந்த மாலை வழிபாட்டிலே நமக்காக ஜெபித்தவர்கள் அருள் தந்தை சுதர்ஷன் அடிகளார். நைட்டு இரவு திருப்பலியிலும் திருவிழா திருப்பலியிலும் தலைமையேற்று நமக்கு மறையுரை வழங்கி அந்த திருவிழா திருப்பலியை சிறப்பிக்க இருக்கிறார்கள். திருப்பலியிலும் தந்தையை பற்றி சொல்லுவேன். தந்தையவர்கள் இப்பொழுது நம்முடைய தூத்துக்குடி மறை மாவட்டத்தினுடைய இளையோர் பணியகத்தினுடைய இயக்குனராக சீரும் சிறப்புமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பங்கிற்கு புதியவர் அல்ல. நம்முடைய மற்ற கிளை பங்குகளுக்கெல்லாம் தந்தையவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். தந்தையும் மக்களுடைய மனம் கவரக்கூடிய விதத்திலே மறையுரை வழங்கக்கூடியவர்கள். இந்த நாளில் சிறப்பான விதத்தில் இந்த மாலை ஆராதனையில் நம்மோடு பங்கேற்று நமக்காக ஜெபித்து இறை ஆசிரை, இறை அருளை இறைவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள நமக்கு பேருதவி புரிந்திருக்கிறார்கள். எனவே அன்பு தந்தை, என்னுடைய அன்பு நண்பர், என்னுடைய வகுப்பு தோழர் அருள் தந்தை சுதர்ஷன் அடிகளார் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே இந்த நூலாடையை பொன்னாடையாக அணிவித்து மகிழ்கின்றோம். அன்பு மக்களே, மற்றவர்களுக்கு நன்றியை இரவு திருப்பலியிலே, திருவிழா திருப்பலியிலே நான் தெரிவிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. இந்த விழா ஏற்பாடுகளை செய்த ஒவ்வொருவருக்கும் சிறப்பான நன்றிகள். நம்முடைய அருட்சகோதரிகள், நம்முடைய பாடகர் குழுவினர், அன்பு இறை மக்கள், வெளியூரில் இருந்து வந்திருக்கக்கூடிய இறை மக்கள், அனைத்து ஏற்பாடுகளையும் முன்னின்று நடத்திய நம்முடைய நிர்வாகத்தினர், ஊர் நிர்வாகத்தினர், ஊர் தலைவர், அவரோடு இணைந்து ஒத்துழைக்கக்கூடிய நிர்வாக பொறுப்பில் இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சிறப்பான நன்றிதனை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு மக்களே, திருவிழா மாலை ஆராதனை நிறைவுற்றிருக்கிறது. அடுத்ததாக இறுதியாக திருவிழா திருப்பலி நள்ளிரவு 12:30 மணிக்கு நாம் ஜெபமாலையை ஆரம்பிக்கின்றோம். அதனை தொடர்ந்து 1 மணிக்கு திருவிழா திருப்பலி நடைபெறும். திருவிழா திருப்பலி நிறைவுற்ற பிற்பாடு நம்முடைய புனிதருடைய, நம்முடைய தாயினுடைய திருச்சப்பர பவனி, திருத்தேர் பவனி நம்முடைய ஊர், நம்முடைய தெருவிற்கு, நம்முடைய வீடுகளுக்கு வர இருக்கின்றது. அதற்கும் தயாராகும். எனவே அன்பு மக்கள் 12:30 மணிக்கெல்லாம் ஆலயத்தில் கூடும்படியாக, உள்ளையா வெளியா? பூசை வெளியே வச்சா உள்ள வச்சா? வெளியே வச்சு தானே? சரி, திருப்பலி வெளியே வைத்து நடைபெறும். எனவே அன்பு மக்கள் நேரத்திற்கு வந்துவிடும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோணியாரின் பரிந்துரை ஒவ்வொரு நாளும் நம்மோடு இருந்து இறைவனுடைய அருள் வரங்களை, ஆசீர்வாதங்களை நிறைவான விதத்திலே நமக்கு பெற்று தருவதாக. இப்பொழுது இறுதி பாடல் பாடப்படும். தொடர்ந்து நாம் நம்முடைய அடுத்த வழிபாடுகளுக்கு நாம் கலைந்து செல்வோம்.
புதுமையின் அதிசயமே எங்கள் புனித அந்தோணியாரே, பாரெல்லாம் ஒழிக்கின்றதே உந்தன் புதுமையின் கீதங்களே. பதுவையின் அதிசயமே எங்கள் புனித அந்தோணியாரே, பாரெல்லாம் ஒழிக்கின்றதே உந்தன் புதுமையின் கீதங்களே. நம்பியும் தாழ் பணிந்தோம் எங்கள் நாடெல்லாம் வளம் காண, நம்பியும் தாழ் பணிந்தோம் எங்கள் நாடெல்லாம் வளம் காண. அற்புதம் புரிபவரே உந்தன் பொற்பதம் வருகின்றோம், அற்புதம் புரிபவரே உந்தன் பொற்பதம் வருகின்றோம். பதுவையின் அதிசயமே எங்கள் புனித அந்தோணியாரே, பாரெல்லாம் ஒழிக்கின்றதே உந்தன் புதுமையின் கீதங்களே. இன்னல்களாயிரமாய் எம்மை இடி போல் தாக்குதையா, இன்னல்களாயிரமாய் எம்மை இடி போல் தாக்குதையா. கோடியும் புதுமைகளே உம்மை தேடியாம் சரணடைந்தோம், கோடியும் புதுமைகளே உம்மை தேடியாம் சரணடைந்தோம். பதுவையின் அதிசயமே எங்கள் புனித அந்தோணியாரே, பாரெல்லாம் ஒழிக்கின்றதே உந்தன் புதுமையின் கீதங்களே. பதுவையின் அதிசயமே எங்கள் புனித அந்தோணியாரே, பாரெல்லாம் ஒழிக்கின்றதே உந்தன் புதுமையின் கீதங்களே. தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமென். ஹலோ